ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில் கூட உங்களை அவரை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே கூட லூக்கா 2ஆம் அதிகாரம் 51ஆம் வசனத்தை கூட வாசித்து தியானிக்கலாம். பின்பு அவர் அவர்களுடனே கூட போய் நாசரேத் ஊரில் சேர்ந்து அவர்களுக்கு கீழ்ப்படிந்திருந்தார். அவருடைய தாயார் இந்த சங்கதிகளை எல்லாம் தன் இருதயத்திலே வைத்து கொண்டாள். மிக அருமையான வேதவசனம். இந்த வேத வசனத்தில் கூட கீழ்ப்படிதலை குறித்து இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. யார் யாருக்கு கீழ்ப்படிந்தார்கள் என்றால், இயேசு அவருடைய தாய்க்கும் தகப்பனுக்கும் கீழ்ப்படிந்திருந்தார். அந்த வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அவர்களுடனே கூட போய் தாய் தகப்பனோடே கூட போய் நாசரேத் ஊரில் சேர்ந்து அவர்களுக்கு தாய்க்கும் தகப்பனுக்கும் அவர் கீழ்ப்படிந்திருக்கிறார். அதை இந்த வேத வசனத்தில் நாம் வாசித்தோம். அதையெல்லாம் அவர்களுடைய தாயார் இருதயத்தில் வைத்து கொண்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் எந்த அளவுக்கு தாய்க்கும் தகப்பனும் கீழ்ப்படிந்திருப்பார்கள் என்று பார்த்தோம் என்றால், இயேசுவானவர் எல்லா காரியத்திலும் தன் தாய்க்கும் தகப்பனுக்கு கீழ்ப்படிந்து இந்த பூமியில் வாழும்போது அவர் அப்படியாக கீழ்ப்படிந்திருந்தார். நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய குடும்பங்களில் நம்முடைய தாய்க்கும் தகப்பனுக்கும் கீழ்ப்படிவது மிக அவசியமாக இருக்கிறது. இன்னும் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிற தாயும் தகப்பனையும் கனம் பண்ணுவாயாக என்று எழுதப்பட்டிருக்கு. அதுபோல் இயேசுவானவர் நமக்காக வாழ்ந்து காண்பித்திருக்கிறார். தன்னுடைய தாயும் தகப்பனும் அவர் கீழ்ப்படிந்து வாழ்ந்து காண்பித்ததை நாம கூட நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளிலும் நம்முடைய தாய்க்கும் தகப்பனுக்கும் கீழ்ப்படிது மிக அவசியம். ஆனால் இந்த பூமியில் அநேகர் அதை செய்வது இல்லை. தாயும் தகப்பனும் வயது சென்றபோது அவர்கள் மிகவும் நெருக்கப்படுகிறார்கள், நசுக்கப்படுகிறார்கள், துன்பப்படுகிறார்கள். அப்படிப்பட்ட காரியங்களை இயேசு கிறிஸ்து செய்யவில்லை. ஆனால் இயேசு சிலுவையில் அறையும்போது கூட தாய்க்கு உதவியாக யோவானை அவர் பொறுப்பாக கொடுக்கிறார். யோவானிடத்தில் தன் தாயை பொறுப்பாக கொடுக்க அந்தளவுக்கு தாயின் தகப்பனையும் கனம் பண்ணி கீழ்ப்படிந்து நல்ல ஒழுக்கத்திலும் எல்லாவற்றிலும் அவர் சிறந்து விளங்கினதை நாம் வேதத்தில் வாசிக்க முடியும். நாமும் கூட கீழ்ப்படியும் போது தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதங்கள் அநேகம். அவர் அப்படி கீழ்ப்படியும் போது அவருக்கு எப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் கிடைத்தது என்று வேதத்தில் இயேசு கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிந்ததன் தாயும் தகப்பனுக்கு கீழ்ப்படிந்ததினால் கிடைத்த ஆசீர்வாதத்தை குறித்து கீழே உள்ள வசனம் 52ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்ச்சியிலும் தேவ கிருபையிலும் மனுஷர் தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். மெய்யாகவே நம்முடைய வாழ்க்கையில் கூட இயேசுவை போல நீங்கள் அவர் தாய்க்கும் தகப்பனுக்கும் கீழ்ப்படிந்திருந்தார் என்று 51ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. 52ஆம் வசனத்தில் அவருக்கு கிடைத்த ஆசீர்வாதங்கள் எப்படிப்பட்டது என்றால், கீழ்ப்படியும் போது மெய்யாகவே இயேசுவுக்கு கிடைத்த அந்த ஆசீர்வாதங்கள் நீங்களும் உங்களுடைய தாய்க்கும் தகப்பனுக்கும் கீழ்ப்படிவீர்கள் என்றால், இயேசுவானவருக்கு எப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் கிடைத்ததோ அதே ஆசீர்வாதம் உங்களுக்கும் அந்த தேவன் உங்களுக்கு கொடுக்க வல்லவராக இருக்கிறார். இயேசுவானவர் ஞானத்திலும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்மையும் கூட தேவன் தாய்க்கும் தகப்பனுக்கும் கீழ்ப்படியும் போது இந்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஒவ்வொருவருக்கும் ஞானத்தை தேவன் கொடுக்கிறவராக இருக்கிறார். அடுத்ததாக வளர்ச்சியிலும் என்று சொல்ல, வளர்ச்சி என்பது சரீர வளர்ச்சி மட்டுமல்ல, சகலவித வளர்ச்சியும் தேவன் கொடுக்கிறவராக இருக்கிறார். ஒருவேளை கல்வி ஞானத்தை கொடுப்பார், சுகபலனை கொடுப்பார், எல்லா வளர்ச்சிகளையும் பொருளாதாரத்தை கொடுப்பார். ஒருவேளை நாம் எந்த வேலை செய்து கொண்டிருக்கிறோமோ அந்த வேலையில் வளர்ச்சிகளை கொடுப்பார். எல்லாவற்றிலும் தேவன் வளர்ச்சியை கொடுக்கிறார், ஞானத்தை கொடுக்கிறார். அடுத்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது தேவ கிருபையிலும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் தேவனுடைய கிருபை நமக்கு கிடைக்கிறதாக இருக்கிறது. நாம் தாயும் தகப்பனுக்கு கீழ்ப்படி. அடுத்ததாக மனுஷர் தயவிலும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மனுஷர் தயவை தேவன் இந்த பூமியில் கொடுக்க வேண்டும் என்றால் உங்களுடைய தாய்க்கும் தகப்பனுக்கும் நீங்கள் கீழ்ப்படிய
வேண்டும். இந்த எல்லா காரியத்திலேயும் இயேசுவானவர் அதிகமாய் விருத்தி அடைந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிற வசனத்தின் பிரகாரம் நம்முடைய வாழ்க்கையில் நாமும் கூட இயேசு கீழ்ப்படிந்தது போல தாயும் தகப்பனுக்கும் நீங்களும் உங்களுடைய தாய்க்கும் தகப்பனுக்கும் கீழ்ப்படியும் போது இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களையும் தேவன் நமக்கும் கொடுத்து நம்மையும் விருத்தி அடைய செய்கிறவராக இருக்கிறார். ஞானத்தில் விருத்தி, வளர்ச்சியில் விருத்தி, தேவ கிருபையில் விருத்தி அடைந்து ஒவ்வொரு நாளிலும் மனுஷர் தயவிலும் விருத்தி அடைந்து நம்மை ஒவ்வொரு நாளும் மேன்மைப்படுத்துகிறவராக ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். ஒவ்வொரு நாளில் நாம் கீழ்ப்படிந்திருப்போம். தாய்க்கும் தகப்பனும் பெரியவர்களுக்கும் சபைக்கும் எல்லாவற்றிலும் நீங்கள் கீழ்ப்படிந்து பாருங்கள். எல்லாவற்றிலும் தேவன் உங்களை விருத்தி அடைய செய்வார். கண்களை முடிச்ச பிள்ளைகள் அன்பு தகப்பனே, இந்த அருமையான வார்த்தைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவானவர் தாய்க்கும் தகப்பனுக்கும் கீழ்ப்படிந்தது போல நாங்களும் எங்களுடைய தாய்க்கும் தகப்பனுக்கும் கீழ்ப்படிந்து நீர் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதத்தை நாங்களும் இந்த நாளில் நாங்களும் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக எங்களை ஞானத்திலும் வளர்ச்சியிலும் தேவ கிருபையிலும் மனுஷர் தயவிலும் அதிகமாக எங்களை வளர்ச்சி அடைய செய்யுங்க. நம்முடைய வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய குடும்பங்களிலும் அவர்களும் கீழ்ப்படிந்து உம்முடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நீர் உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன்.